ஹாய், இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் என்னென்னாக்கா கோல்டை பற்றி பேச போகிறேன். ஓகேங்களா? இந்த கோல்டை நம்ம எப்படி மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன வீடியோ. ஓகேங்களா? நான் டைரெக்டாக பாயிண்ட்குள்ளேயே வந்துடுறேன். இப்போது மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம லங்ஸ்குள்ளே போகுதுங்க. ஓகேங்களா? இந்த லங்ஸ்குள்ளே போகிறதால நம்ம வேறு வேறு பேர் கூட சொல்லிக்கலாம். இன்ஃபெக்ஷன்னு சொல்லலாம், வைரஸ்ன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். இதெல்லாம் வந்துட்டு வெளியே எப்படி வரும்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க. த்ரூ கோல்ட் அண்ட் காஃப் மூலியமாக தான் இதெல்லாம் வந்துட்டு வெளியே வரும். இதை நம்ம மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கின்னு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னாக்கா நம்ம சிஸ்டம் எப்படி வேலை செய்யணும்னாக்கா ஒரு வீட்டை க்ளீன் பண்ணி அந்த குப்பையை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி தான் கணக்கு. ஓகேங்களா? இதை நம்ம கண்டினியூஸாக ஒரு 2-3 வருஷம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இந்த கோல்டு ஹவர்ஸ் வந்துட்டு நல்லது. ஓகேங்களா? அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா நிறைய லாட் ஆஃப் விட்டமின் சி, அந்த சீசனுக்கு எந்த ஃப்ரூட் வருதோ அந்த ஃப்ரூட்ஸ் நீங்கள் சாப்பிட்டாலே போதும். ஓகேங்களா? மெடிசன்னு எந்த மிருகனும் அனிமல்ஸும் வந்துட்டு மெடிசன் சாப்பிட்டு உயிர் வாழல எக்ஸப்ட் ஹியூமன். ஏன்னா அவன் எப்படி வாழணும்னு சொல்றத அவன் மறந்துட்டு இருக்கான். ஓகேங்களா? நான் ஒரு சின்ன ரிமைண்டர் மாதிரி தான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ நீங்க ஒரு வண்டி வச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வண்டி நீங்க ஓட்டிகிட்டே இருக்கும் போது கார்பரேட்டர் வந்துட்டு இல்லை கார்பரேட்டர் ஹேர் ஃபில்டர் வந்துட்டு உங்களுக்கு டஸ்ட் அதில் பொல்யூட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை எடுத்து பெட்ரோல் வாஷ் பண்ணி நீங்கள் திருப்பி உள்ளே போட்டிங்கன்னா வண்டி பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? வண்டிக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாக்கா நீங்கள் கான்ஷியஸாக அதை வந்துட்டு சர்வீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும் போது உங்கள் லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி சர்வீஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல. ஓகேங்களா? அதுக்கு ஆல்டர்னேட்டாக தான் நீங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா உங்கள் லங்ஸ் வந்துட்டு எப்படி நம்ம பைக்கை சர்வீஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி வண்டி லங்ஸை வந்துட்டு அது சர்வீஸ் பண்ணுற மாதிரி. ஸோ உள்ளே இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு எப்படி சொல்கிறதுங்க, வெளியே வர்றது தான் நல்லது. அது நம்ம ஒரு டேப்லெட்டோ இல்லை மெடிசனோ சாப்பிட்டு அது உள்ளே வச்சுக்கிறது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. ஓகேங்களா? இப்போ இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன். இந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு யாருக்கெல்லாம் மோஸ்ட்லி ரொம்ப குயிக்காக இன்ஃபெக்ட் ஆகும் தெரியுங்களா? ஒன்று இந்த கிட்ஸ், இல்லைனாக்கா இந்த சீனியர் சிட்டிசன்ஸ், இல்லைனாக்கா இந்த எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் இந்த லேசியாக இருக்கிறவங்க தெரியுங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் எஃபெக்ட் ஆகும். ஏன்னாக்கா அவங்களுக்கு எந்த விதமான உடல் உழைப்பும் இருக்காது. இட் மீன்ஸ் நோ ஆக்டிவிட்டீஸ் they'll be doing it. ஓகேங்களா? ஸோ என்ன ஆகுதுனாக்கா இந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் போயிட்டு உங்கள் லங்ஸில் உட்காரும் போது லங்ஸ் ஹெவி ஆகி உங்கள் மற்ற ஆர்கன்ஸ் மேலே கம்ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். கம்ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிச்சுனாக்கா உங்கள் மற்ற ஆர்கன்ஸையும் அந்த வேலை செய்ய விடாது. ஓகேங்களா? வேலை செய்ய விடாத இருக்கும் போது தான் இது இன்ஃபெக்ஷன். ஆக்சுவலாக இன்ஃபெக்ஷன் ஆகிறதே நல்லது தான். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அது என்ன பண்ணுதுனாக்கா உங்களுக்கு இந்த இருமல் வரும் போதோ இல்லை காஃப் வரும் போதோ நீங்கள் இப்படி கீழே புஷ் பண்ணுறதால தான் உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் வருது. இந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சுனாக்கா அது உங்களை ரிலாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுது. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு லாட் ஆஃப் விட்டமின் சி எடுத்துக்கின்னு நம்ம பாடியை நம்ம ஃபிட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. சர்வீஸ் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்களேன். வேற என்ன, வேற ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்துட்டு நீங்கள் ஹெல்த் பற்றி கேட்கலாம். ஐ கேன் கிவ் அ டிஃப்ரெண்ட் ஆன்சர். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஹவ் கெயின் சம் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சைக்கிக் இன்ஃபர்மேஷன். ஸோ அது கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். எந்த மிருகங்களும் இந்த உலகத்தில் வந்துட்டு மெடிசன் எடுத்துன்னு உயிர் வாழல எக்ஸப்ட் ஹியூமன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மெடிசன் எல்லாம் எடுக்காம எப்படி நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு கான்ஷியஸாக சில வீடியோஸ் எல்லாம் பேசணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்டிங்கனாக்கா ஐ கேன் கிவ் ஆல் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் ஹெல்த். பிகாஸ் ஐ ஹவ் கான் த்ரூ மெனி கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ். அதெல்லாம் எப்படி ஓவர் கம் வந்தேனாக்கா ஓவர் கம் வந்துட்டேன். ஸோ அது ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்துட்டேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ. நீங்கள் என்கிட்ட எந்த கொஸ்டின்ஸ் வேணும் கேட்கலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் நான் டைரெக்டாக எடுத்திருந்தோம் ஐ பற்றி பேசிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுனாக்கா ஹெல்த் வைஸ் நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா ஐ கேன் ஜஸ்ட் கிவ் அ ப்ராப்பர் ஆன்சர் டு ஃபிக்ஸ் யுவர் செல்ஃப். ஓகேங்களா? தட்ஸ் இட். இன்னைக்கு இந்த வீடியோவில் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.